வணக்கம். லதா காமாட்சி, நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா, தேங்காவை வச்சு ஒரு தேங்காய் பால் சாதம். தேங்காய் பால் சாதமும் சொல்லிக்கலாம், குஸ்காவும் சொல்லிக்கலாம், எப்படி விருப்பமோ சொல்லிக்கோங்க. தேங்காய் பால் சாதம். அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன்னா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, கருவேப்பிலை, புதினா, தேங்காய் பால் எடுத்து ஒரு கப்பு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, எலுமிச்சம்பழம், ஒரு தக்காளி, 2 பெரிய வெங்காயம், முந்திரி பருப்பு குருணை, எண்ணெய், நெய், ஜீரக சம்பா அரிசி அந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். தேங்காய் பால், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், எலுமிச்சம்பழம், தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், முந்திரி பருப்பு குருணை, நெய், எண்ணெய். இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஜீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். தேங்காய் பால் ஒரு தேங்காய் உடச்சி ஒரு மூடி திருவி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புக்கு இது எடுத்தால் போதும். 1க்கு 2 தண்ணி. நான் அரிசி ஊற வைக்க மாட்டேன். அரிசியை நெய்யில் வறுத்து அப்புறம் போடுவேன். நான் ஒன்று ஒன்றா என்னென்ன பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி கொஞ்சம் போடுவேன், கொஞ்சம் முழுசாக போடுவேன். என்னென்ன பண்ணுறேங்கிறத இப்போ ஒன்று ஒன்றா நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மல்லி, புதினா, கருவேப்பிலை, தேங்காய் பால், எலுமிச்சம்பழம், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், முந்திரி பருப்பு குருணை, எண்ணெய், நெய், அரிசி. இவ்வளோ தான். இதை எப்படி ஒன்று ஒன்றா பண்ணுறதுங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். முதல்ல இப்போ இந்த அரிசியை எடுத்திருக்கேன். இதை நல்லா 4-5 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நெய்யில் வறுக்கிறத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அரிசியை 4-5 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். 5 தடவை கழுவி ஸ்டவ்வில் ஒரு கடாயை ஏற்றியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை இதை போட்டு அரிசியை நல்லா வறுத்துருங்கன்னா அந்த தண்ணி மட்டும் அது தண்ணி பதம் போயிடணும். நல்லா வறுத்துடக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணி பதம் அப்படியே போயிடும். சீக்கிரமாக அந்த தண்ணி எவ்வளோ போயிடும். விட்டுட்டு நவந்துடாதீங்க. நவந்துட்டிங்கன்னா குடிச்சிக்கும். பாத்திரம் சூடு ஏறினோன்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆகிடும். ஒன்றுக்கு 2 தண்ணி. இப்போ ஒரு கப்பு, இந்த கப்புக்கு 1 கப்பு வச்சுருக்கிறேன். இந்த 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் பால் சாதங்கிறதுனால தேங்காய் பால் அந்த பால் எடுத்திருக்கேன். அது எவ்வளோ வருதோ அதுக்கு மேலே கொஞ்சோண்டு தண்ணி. ஏன்னா நெய், தேங்காய் பால் ரெண்டுமே சேரும்போது ரொம்ப சாப்பிட முடியாது, திகட்டும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தெரியுதா? அந்த தண்ணி பாத்திரத்தில் உள்ள தண்ணி இதாவது தெரியுதா? கேட்குதா? சத்தம் கேட்குதா? ரொம்ப வறுத்துடக்கூடாது. அந்த தண்ணி போயிடும். அவ்வளோதான். தண்ணி இருக்கக்கூடாது. அந்த தண்ணி இல்லாமல் கரெக்டாக நம்ம 1க்கு 2 தண்ணி வச்சோம்னா சரியாக வரும். குழையாமல் சரியாக வரும். அவ்வளோதான். இப்போ இந்த அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இனிமேல் ஒன்று ஒன்றா காயெல்லாம் கட் பண்ணிட்டு ஒன்று ஒன்றா நான் காமிக்கிறேன். இப்போ அரைச்சிக்க வேண்டியது என்ன ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயத்தில் பாதி, இஞ்சி பூண்டு,
சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம், பட்டை ஒரு சின்ன துண்டு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அவ்வளோதான். இப்போ முந்திரி பருப்பு குருணை இதை கொஞ்சோண்டு அரைச்சிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து நான் வந்து இதை அரைச்சிடுவேன். சாப்பாடு போட்டு அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வில் வந்து குக்கரில் வச்சுட்டேன். நான் இன்றைக்கி குக்கரில் தான் வைக்க போகிறேன். நல்லா 2 கரண்டி, 4 கரண்டி, 4 டீஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அரிசி வறுக்கும் போது 1 ஸ்பூன் ஊற்றுனேன், இப்போ 1 ஸ்பூன் ஊற்றுறேன், கடைசியில் 2 ஸ்பூன் ஊற்றுனேன். சரியா? இப்போ எண்ணெய் இதில் காயட்டும். நம்ம வந்து இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். எப்படி அரைக்கிறதுங்கிறத இப்போ காமிக்கிறேன். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கல்பாசி, ஸ்டார் அனீஸ் போட்டுருக்கேன். கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம், ஓகே. முந்திரி பருப்பு லைட்டாக செவந்துட்டு வருது. ரொம்ப நம்ம வறுத்தோம்னா கருகிடும், போகும். இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா. நம்ம ஆல்ரெடி எல்லா ஜாமானும் வறுக்கும்போது அது கரெக்டான கலருக்கு நமக்கு வந்துடும். முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ரெண்டு வெங்காயத்தை அப்படி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா நான் வந்து ஒரு கப்பு தானே அரிசி எடுத்துருக்கிறேன். அதுக்கு 2 வெங்காயம், தெரியுதா? இப்போ வந்து முந்திரி பருப்பு கரெக்டாக கிடச்சிருக்கு. கரெக்டாக பார்க்கவே தெரியுதா? நல்ல கலர். இது ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதனால் வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேண்டாம். கொஞ்சம் காமிக்கிறேன், அந்த பழத்தை காமிக்கிறேன். இப்போ கொஞ்சோண்டு புதினா போடுறேன். கடைசியில் மல்லியும் புதினாவும் சேர்த்து போட்டு மூடுறதுக்கு கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். அது கொஞ்சம் இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்மெல் கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பண்ணியிருந்தா பண்ணுங்க, பண்ணாதவங்க பண்ணிப்பாங்க.
ஏன்னா நான் செய்கிறத உங்கள்கிட்ட வந்து இப்படி எப்படி பண்ண நல்லா இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இதுக்கு பெஸ்ட்டாக கொடுங்க. பிகினர்ஸ் இதே மாதிரி பண்ணி பாருங்க. அரிசியும் நல்லா வறுத்து வச்சாச்சு. அரிசி நல்லா வறுத்து நெய்யில் வறுத்து இப்போ தண்ணி இல்லாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. தண்ணி மட்டும் போயிடணும். இதில் ஒரு கரண்டி நெய் போட்டு ஒரு அரை பிரிஞ்சி எல்லாம் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளோட ரைஸோட குவான்டிட்டி கம்மி அப்படிங்கிறதுனால எல்லாம் கம்மியாக இருக்கும். ஓரளவு வதங்கிடுச்சு தெரியுதா? ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. வெங்காயம் முன்னாடி போட்ட அளவோட மாறி கிடச்சிருக்கான். இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த இஞ்சி பூண்டை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தெரியுதா? இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா அரைச்சாச்சு. இப்போ அப்படியே இதில் நல்லா வதக்கும் போது நல்ல மனம் கொடுக்கும். இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா கொடுக்கும். இதில் நான் வெயிட் போட்டு தான் பண்ணுவேன். ஆனால் அடி பிடிக்காது. உங்களுக்கு நான் வந்து கடைசியில் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றும் போதும் நான் காமிக்கிறேன். குக்கர் அடியில் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். கரெக்டாக டைமை ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் அப்படியே வேகட்டும். அந்த மனம் கொஞ்சம் வரட்டும். நல்லா இதுக்கிடையில் ஆனியன் தயிர் வெங்காயம் போட்டாச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி. ஸோ கட்டி தயிர் 2 கப்பு போட்டிருக்கேன். இதில் பெரிய வெங்காயம் ஒரு 1.5 வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கேரட்டு, மல்லி, கருவேப்பிலை. உப்பு மட்டும் நீங்கள் வந்து சாப்பிடும் போது போடுங்க. உப்பு போட்டிங்கன்னா எப்போவுமே உப்பு போட்டிங்கன்னா ஒரு மாதிரி தண்ணியாக போயிடும். இதை அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படி ஸ்பூனில் பிசைஞ்சு வச்சுருங்க. சாப்பிடும்போது உப்பு போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இது வந்து பச்சை, ஒரு ஆரஞ்சு, ஒயிட்டு இந்த மாதிரி கலர் கிடைக்கும்போது ரைத்தா பார்க்க நல்லாயிருக்கும். இதில் வெள்ளரிக்காயும் வெட்டி போட்டுக்கலாம். என்கிட்ட வெள்ளரிக்காய் இல்லை, அதனால் நான் போடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம்.
சாப்பிடும்போது உப்பு போட்டு பரிமாற வேண்டியதான். ரைட்டாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இது நல்ல மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு இல்லையா, இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு நம்ம 2 கப்பு தண்ணி எடுத்தோம் இல்லையா, ஒரு கப் தேங்காய் பால், இன்னொரு கப் இருக்குது. இப்படி இந்த சாப்பரை லேசாக அலம்பி ஊற்றிடலாம். இதில் கொஞ்சம் நீங்கள் வதக்கி கொடுத்தீங்கன்னா மனம் கிடைக்கும். அப்படியே ஊற்றுறத விட ஒரு கொஞ்சம் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் கிடைக்கும்போது இன்னும் ரைஸ் வந்து நமக்கு நல்ல ஸ்மெல்லை தூக்கி கொடுக்கும். சின்ன வெங்காயம் போடலைன்னா சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு, இஞ்சி பூண்டு. ஓகே, இந்த ஸ்டேஜில் இதை அப்படியே விட்டுக்குவோம் நம்ம. ஏன்னா தண்ணி அதிகமாக ஆக்கிடக்கூடாது இல்லையா. ஒரு பவுல் ஊற்றியாச்சு. இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு வரேன். இன்னொரு பவுலும் தேங்காய் பால் அளந்துட்டு வந்து ஊற்றியாச்சு. ஓகேவா. அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, ஊற்றியாச்சு. அவ்வளோதான், போதும். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே நல்லா ஒயிட் கலராக இருக்கா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா,
தண்ணி லேசாக அப்படி கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் தெரியுதா, தண்ணி நல்லா நுரைச்சிட்டு வர்றது தெரியுதா உங்களுக்கு? கொதி வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச அரிசியை போடுறோம். அரிசி வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. தண்ணி தான், பாத்திரம் கடாய் வந்து பிடிக்காமல் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சிடக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம வறுத்துக்கணும். ஓகே, வறுத்தாச்சு. இப்போ ஸ்பூனில் அரிசி இருக்குது, தள்ளி விட்ருங்க. ஏன்னா இது அப்படியே உட்காந்துருக்கும். ஓகே, கொதி வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு போடுறோம். இந்த உப்பு சரியாக இருக்கும். கூட கொஞ்சம் தான் போடுறேன். இந்த உப்பு சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், மேல் டாப்பில் போடுறேன். இப்போ பேலன்ஸில் உள்ள மல்லி புதினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்படி ஏன்னா இந்த ரைஸில் கொஞ்சம் மல்லி புதினா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இதையும் போட்டுருவோம். நான் மெதுவாக தான் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக செய்யுங்க, அவசரம் இல்லை. போட்டாச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் சொல்கிற மாதிரி வழக்கமாக ஃபைனல் டச்சப் கொஞ்சோண்டு உப்பு பார்க்கவே வேணாம். ஒரு லெமன் லைட்டாக புழிஞ்சிட்டு ஒரு சொட்டு உண்டாக போதும். நான் சின்ன லெமன்ங்கிறதுனால 2 பீஸையும் வைக்கிறேன். சின்ன லெமன் போதும். ஓகே, அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இனி போடுற மெயின் சப்ஜெக்டு ஒரு ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன், மொத்தம் 4 ஸ்பூன். முதல்ல அரிசி வறுக்கும்போது ஒரு ஸ்பூன், பட்டை கிராம்புக்கு ஒரு ஸ்பூன், இப்போ ஒரு ஸ்பூன், இறக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போ வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் பேலன்ஸ் இருக்குது. அதை நான் வந்து இறக்கும்போது போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்படியே போட்டு தம் போட்டு சிம்மில் போட்டு 20 நிமிஷம் கழித்து உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு கூட்டு மாதிரி வைக்கலான்ட்டு வைக்கிறேன். இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து மஞ்சப்பொடி, கட்டிக்காயம், விளக்கெண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு சவுண்டு தான், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அவரைக்காய், கேரட்டு,
பச்சை மிளகாய் 2, ஸ்டவ் சிம்மில் போட்டுக்கோங்க. தக்காளி, மாங்காய் எல்லாம் போட்டாச்சு. தனி மிளகாப்பொடி கொஞ்சோண்டு, உப்பு கொஞ்சோண்டு, கல் உப்பு, தேங்காய் வந்து அரைக்கல் அப்படியே போட்டுட்டேன். இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சாதத்தை பார்த்து ஆஃப் பண்ணியாச்சு. சாதம் ஆல்ரெடி ரெடி. கொஞ்சம் ப்ரெஷர் அடங்கினோன்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ நெய்யில் 1 ஸ்பூன் ஜீரகம் வறுத்து போட்டலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நெய். கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், காய்க்கு வந்து தண்ணி ஊற்றலை. இதில் தாளித்து அப்படியே இந்த சூட்டில் வெந்நீர் மாதிரி ஊற்றி விட்டால் வேலை முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சாச்சு. வேணும் தாளித்து ஊற்றிடலாம். தாளிச்சிட்டு சாம்பார் பொடி போட்டோம்னா வேலை முடிஞ்சது. அப்படியே மூடி வச்சு சிம்மில் போட்டு 20 நிமிஷம் ரெடி. 2 கொஞ்சோண்டு நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சது. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 வரமிளகாய், நல்லா கடுகு பொடி வச்சு உளுந்து நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சு. சாம்பார் பொடி இந்த ஸ்பூனுக்கு நல்ல 1 ஸ்பூன், இன்னும் கொஞ்சோண்டு போட்டு 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டால் 1 ஸ்பூன். எப்போதும் சொல்கிறேன்னா ஃபைனல் டச்சப் 2 உப்பு, கோல்டன் கலரில் பாருங்கள் வெங்காயம், தெரியுதா? நல்ல கோல்டன் கலரில் தெரியுதா? இப்போ வந்து ரொம்ப மனமே கொடுக்கும் குழம்பு. அப்படி இப்போ மேலே ஊற்றி விட்டுருங்க. கொஞ்சோண்டு அப்படியே ஊற்றிக்கணும். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாகும். பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணியை முதல்ல அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும்.
எப்போதுமே தண்ணி பக்கத்தில் கொஞ்சோண்டு வச்சுட்டு பார்த்து இப்போ இதை ஊற்றுனா வெந்நி ஊற்றுற மாதிரியே ஆகிடும். இந்த பாத்திரத்துலேயே ஊற்றுறும் போது இதுக்கு வெந்நி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேவா? இது பருப்பு இதெல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல. ரொம்ப கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொடுத்தா பரவாயில்ல. பருப்பு இன்னும் வெந்து வரணும் இல்லையா? பாதி தான் வெந்திருக்கு, பாதி காயோட வேகும். வெந்து வரும்போது கொஞ்சம் கட்டியை கொடுக்கும். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம போட்டாச்சு. இதில் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, மஞ்சப்பொடி, கட்டிக்காயம், விளக்கெண்ணெய் போட்டு 3/4 வேக்காடு வேக வச்சேன். மூடி வைக்கல, வெயிட் கொடுக்காம அப்படியே ஓப்பன்லேயே வேக வச்சுட்டு இப்போ காயெல்லாம் போட்டுட்டு தனி மிளகா பொடி, சாம்பார் பொடி, காய் வந்து கேரட்டு, அவரைக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா போட்டு நெய்யில் 1 ஸ்பூன் ஜீரகத்தை பொரித்து போட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வரமிளகா போட்டு தேங்காய் பூ போட்டிருக்கேன். ஃபைனல் டச்சப்புக்கு உப்பு போட்டுட்டேன். இனி இறக்கணுன்னு இந்த கொத்தமல்லியையும் 1 ஸ்பூன் நெய்யும் போட்டால் கூட்டு ஃபினிஷ்டு. இது 2ஐயும் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ரைஸ் மேலே அப்படியே 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ வந்து உங்கள்கிட்ட அப்படியே காமிக்கிறேன். குக்கரில் வச்சது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அடி பிடிக்காது, குக்கரில் வச்சது அடி பிடிக்காது. அப்படியே ஒன்று கூட அடி பிடிக்காமல் வந்துருச்சு. டைம் மட்டும் கரெக்டாக கணக்கு பண்ணிக்கோங்க. நீங்கள் உதிரியாக வந்துருச்சா? இது தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம போட்டதுனால சிகப்பு கலர் கிடச்சிருக்கு, இல்லைன்னா ஒயிட்டாக கிடைக்கும். தக்காளி வேணும்னா போடுங்க, இது வேண்டாம்னா விட்டுருங்க. தக்காளி கிடச்சா கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்கும். இவ்வளோ தான். இதை அப்படியே எடுத்து இனிமேல் நம்ம பரிமாற வேண்டியதான். ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நெல்லை ஸ்பெஷல் தேங்காய் பால் சாதம், ஆனியன் ரைத்தா, அவரைக்காய், கேரட் போட்ட கூட்டு முடிஞ்சிருச்சு. தேங்காய் சாதம், தேங்காய் பால் சாதம், ஆனியன் ரைத்தா, அவரைக்காய், கேரட் போட்ட கூட்டு. இன்றைக்கி ரெசிபி இது தான். இன்றைக்கி லன்ச் மெனு இது தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.